பருப்பு விலை குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதிக்கு தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திமுக அங்கம் வகித்த முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு பருப்புக்கான மானியத்தை நிறுத்திய போதிலும் ஏழை எளிய மக்களின் நலன் கருதி நிதிச்சுமையை தமிழக அரசே ஏற்று தொடர்ந்து மானிய விலையில் பருப்புகளை வழங்கி வருவதுடன் உணவு மானியத்திற்காக எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 5300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து தரப்பு மக்களையும் பாதுகாத்து வரும் ஒரே தலைவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் என்று உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உணவு, இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரா காமராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவர் கருணாநிதி துவரம் பருப்பு விலை 4 மடங்கு ஏறி உள்ளதாகவும், மேலும் தமிழக அரசால் 500 டன் துவரம் பருப்பு 1 கிலோ 110 ரூபாய்க்கு வழங்கப்பட உள்ளதை குறை கூறியும் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு விலைவாசி உயர்வினை கட்டுப்படுத்த தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் தொடர் நடவடிக்கையாகத்தான் மத்திய அரசு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்த 5000 டன் துவரம் பருப்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தமிழகத்திற்கு 500 டன் துவரம் பருப்பை பெற்று அதனை 1 கிலோ 110 ரூபாய்க்கு கூட்டுறவு மற்றும் அமுதம் அங்காடிகள் மூலம் வழங்குவதென முடிவெடுத்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு கனடா துவரம் பருப்பு மாதம் ஒன்றுக்கு 13500 மெட்ரிக் டன்னும், உளுந்தம் பருப்பு 7000 மெட்ரிக் டன்னும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் மூலம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு தொடர்ந்து வழங்கி வருகிறது. மேலும் 1,50,00,000 லிட்டர் பாமாயில் 1 லிட்டர் பாக்கெட் 25 ரூபாய் வீதம் பொதுமக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் மறைத்துவிட்டு ஏதோ 500 டன் துவரம் பருப்பு மட்டும்தான் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதை போன்று ஒரு பொய்யுரையை கருணாநிதி கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். கனடா துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு மற்றும் பாமாயில் வெளிச்சந்தை விலையில் டெண்டர் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு அடித்தட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. முந்தைய திமுக ஆட்சியில் பருப்பு 52 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்போது மத்திய அரசு பருப்பு மற்றும் பாமாயிலுக்கு மானியம் வழங்கி வந்தது. ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியின் போது 2012ஆம் ஆண்டு திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு பருப்புக்கான மானியத்தை நிறுத்திய போதிலும் பருப்பு உற்பத்தியாகும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பருப்பு விளைச்சல் குறைவாக இருந்ததால் ஏற்பட்ட பருப்பு விலையேற்றத்தை கணக்கில் கொள்ளாமல் நிதிச்சுமை அனைத்தையும் தமிழக அரசே ஏற்று அதே 30 ரூபாய்க்கு ஏழை மக்களுக்கு தமிழக அரசு தொடர்ந்து விநியோகம் செய்து வருகிறது. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்றும், தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளை கொண்டாடவே மக்கள் சிரமப்படுகிறார்கள் என்றும் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் கேட்ட போதெல்லாம் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி பாண்டி பஜார் சென்று பார்த்தால் தெரியும் பொருள் வாங்க அலைமோதும் மக்கள் கூட்டத்தை என்று ஏளனமாக தெரிவித்ததை அமைச்சர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் விலை உயர்வு குறித்து பேசும் போதெல்லாம் விலை எப்போது உயராமல் இருந்தது என்றும் மக்களுக்கு வாங்கும் சக்தி அதிகரித்துள்ளது என்றும் கருணாநிதி பேசினாரே தவிர விலையேற்றத்தை தடுக்க அவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில்தான் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் எனப்படும் விலை நிலைப்படுத்தும் நிதியம் ஏற்படுத்தப்பட்டு அதற்காக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதன் மூலம் விலைவாசியினை கட்டுப்படுத்த சிறப்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிதியத்தின் மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அரசு எப்போதெல்லாம் விலை ஏறுகிறதோ அப்போதெல்லாம் அதனை கட்டுப்படுத்த சந்தை தலையீடு செய்து உற்பத்தி மையங்களில் இருந்து பொருட்களை கொள்முதல் செய்து அமுதம் மற்றும் கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் மூலம் மிக குறைவான விலையில் விற்பனை செய்து வருகிறது. காய்கறி விலையை கட்டுப்படுத்த 58 பண்ணை பசுமை அங்காடிகள் மூலம் அனைத்து காய்கறிகளும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. புளி விலை உயர்ந்த போது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய இடங்களில் புளியை கொள்முதல் செய்து விற்பனை செய்ததால் வெளிச்சந்தையில் புளியின் விலை வெகுவாக குறைந்தது. மேலும் விலையில்லா அரிசி, சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் பருப்பு வகைகள் மற்றும் பாமாயில் ஆகியன எவ்வித தங்கு தடையும் இன்றி மக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட எண்ணற்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் திட்டங்களை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் 5300 கோடி ரூபாயை உணவு மானியத்திற்கு ஒதுக்கீடு செய்து அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஒரே தலைவர் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மட்டும்தான் என்பதை கருணாநிதிக்கு தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் திரு காமராஜ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.